ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ காலையில் வந்தங்காட்டி ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஹென்னா போட்டு ஹேர் வாஷ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஸோ போர்டை தூக்கி வெளியே வச்சுட்டு இன்னும் கடை க்ளீன் பண்ணல. ஸோ கடை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நம்ம விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேலிட்டி பேக்கை தான் செக் பண்ண போகிறோம். நான் மேக்கப் போகும்போது எப்படியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் வீடியோவாக கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் போயிட்டு வந்தங்காட்டி ரொம்ப டயர்டாக இருப்போம் இல்லையா, அதனால் அப்போ எப்படியே போட்டு வச்சிருவோம். அடுத்த மேக்கப் போகும்போது அவங்க என்ன புக் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து இருக்கிறதுலேயே அப்பதான் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாளே நம்ம என்னென்ன வேணும்னு எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈவினிங் பூ கட்டிட்டு அடுத்த நாள் வந்து கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். சரிங்களா? நான் இப்படி தாங்க ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற அனைத்துமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? நார்மல் மேக்கப் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நார்மல்னாலும் ரொம்ப குவாலிட்டி கம்மியெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். நாளைக்கு அந்த மேக்கப் வீடியோவும் எடுத்து போடுறேன் பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாரீ ஃப்ரீ ஃபிளீட்டிங் பண்ணுறதுக்காக வேணுங்கிறது ட்ரையரு, ஜுவல் செட் 2 எடுத்து வச்சிருக்கேன் அவங்களோட சாரீக்கு மேட்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்காக எடுத்து வச்சிருந்தது. மேக்கப்க்கு என்னென்ன வேணும், ஹேர் பின்ல இருந்து லிப்ஸ்டிக்கு, கலர் கரெக்டரு, ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் எடுத்து வச்சிருக்கேன். பிந்தி ஸோ இவ்வளோவே எடுத்து அரேஞ்ச் பண்ணி பேக்குள்ளே வச்சுட்டு ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு மறுபடியும் ஒரு டைம் நைட்டில் செக் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி காய வச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அதில் ஸ்டோரேஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம பூ கட்டுறோம் இல்லையா, பூ கட்டிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு காலையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் வந்து நம்ம 6:30 மணிக்கு நம்ம வந்து மண்டபத்துக்கு போகணும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 11 மணிக்கெலாம் மேக்கப் முடிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா அவங்க போய் தாலி கட்டிட்டு 9 மணிக்கு தாலி கட்டிட்டு வந்தங்காட்டி ஒரு சாரி டிராப்பிங், இன்னொரு சாரி கட்டணும். இன்னொரு சாரி கட்டி முடிச்சங்காட்டி அவங்க ரிசப்ஷன் போயிடுவாங்க, நம்ம வந்துடுவோம். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான் சொல்லியிருக்காங்க, சாரி மட்டும் 2. சரிங்களா? காலையில் வந்து முகூர்த்த புடவை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நார்மல் புடவை, நூல் புடவை. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி புடவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஹேர் ஸ்டைல் போதும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நார்மல் மேக்கப்பே புக் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி சூப்பராக நம்ம காட்ட போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் காட்டுவேன். நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி மண்டபத்தில் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படி கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற விலாகும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கங்கிறதும் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் தான் நம்ம வந்து பூ அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன வேணுமோ எல்லாமே. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌரி இருக்கு இல்லையா, சிக்கன் எடுத்து சீரம் போட்டு நல்லா ரப் பண்ணி வச்சிருவேன். சரிங்களா? அப்படியே சுருட்டி வச்சிருவேன். ஸோ அங்கே போயிட்டு எடுத்து நம்ம அப்படியே டக்குன்னு பண்ணுறதுக்கு. சரிங்களா? அது ஒன்று மட்டும்தான் பாக்கி. அதுவுமே போன டைம் கஸ்டமர் ரொம்ப சிக்கோட கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கு போட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணி எடுத்து வைக்கணும். ஐயோ, மறுபடியும் நானும் கசக்கி விட்டுட்டேன். வெயிட் பாருங்க, சிக்கன் இருக்கா. இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து சிக்கன் எடுத்து சீரம் போட்டு நல்லா சுருட்டி எடுத்து வச்சிருவேன். சரிங்களா? ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து டக்குன்னு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹேர் ஸ்டைலும் சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. ரிசப்ஷன்னா நம்ம வந்து கொஞ்சம் மாடலாக பண்ணலாம். ஸோ இதுவுமே நார்மல் தானே, நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கிளம்புறேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா டாடா, பாய் பாய். வேத்து ஊற்றிச்சு. சரிங்களா? பாய். நாளைக்கு மீட் பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் எல்லாத்துக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.